2008 வரைக்கும் நாங்கள் வந்து 10,000 கோடி லாபத்தில் தான் இயங்கிட்டு இருந்தோம். இந்தியன் பிஎன்டி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், அதுக்கப்புறம் கார்பரேட்டைஸ் பண்ணாங்க. 2000 அக்டோபரில் தான் இட் வாஸ் கார்பரேட்டைஸ்ட் அண்ட் ரீநேம்ட் அஸ் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். பிஎஸ்என்எல் உருவான பிறகு 2000 அப் டு 2008 we were running on profit. 2009 தான் ஃபர்ஸ்ட் நாங்க லாஸை சந்திச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் அந்த லாஸ் எதனால ஏற்பட்டுச்சு? அது எதனாலன்னு சொன்னா எங்களால கம்பீட் பண்ண முடியல, யாரோட காம்படிஷன் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா திறமை இல்லாததாலேயோ இல்லை இங்க ஆட்கள் இல்லாததாலேயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 95ல வந்து மொபைல் வருது. அப்போ வந்து டிஓடியா இருக்கு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கு. It was not allowed to enter the mobile segment. Private, only private operators ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்புறம் 2002ல் மச் ப்ரெஷருக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு பிஎஸ்என்எல் வாஸ் allowed to enter. நாங்கள் அதில் நுழையிறோம். 7 வருஷம் கழிச்சு நாங்கள் நுழையும் போது எங்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க எல்லாரும். அப்போ இந்த எம்என்பி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இப்போ வந்தது எம்என்பிலாம். அப்போ என்னாச்சுன்னா ஒரு ஆள் நம்பர் வாங்கினோன்னு ஒரு ஆளுக்கு கொடுத்தான்னா அவன் ஐடென்டிட்டி நம்பரை மாற்றவே முடியாது. கனெக்டிவிட்டி எல்லாரும் கான்டாக்ட் ஆகிடும், அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கேயே தான் இருப்பாங்க, வேற வழி கிடையாது. ஸோ 7 வருஷத்தில் இந்த மார்க்கெட்டை பூரா சூறையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை அலோவ் பண்ணுறாரு வாஜ்பாய், நீங்கள் போங்கன்றாரு. ஸோ நாங்கள் உள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச ஒன்றும் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகனோடு நாங்கள் நுழையிறோம் பிஎஸ்என்எல். அப்போ தான் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகன் வச்சோம். நாங்கள் செஞ்ச 2 வேலை தான். ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா இன்கமிங் கால் மேட் ஃப்ரீ. நாங்கள் பிஎஸ்என்எல் நுழைஞ்ச ஒன்றும் மக்கள் நலனை கணக்கில் வச்சு 2 விஷயம் செஞ்சோம். ஒன்று இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொன்னோம், 2வது ரோமிங் ஃப்ரீன்னு சொன்னோம். இந்த 2 சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்கள் எங்ககிட்ட வந்தாங்க. 7 வருஷம் கழிச்சு நுழைஞ்ச நாங்கள் ஏற்கனவே 10 ஆப்ரேட்டர் இருக்கும்போது டக்குன்னு போய் 2வது இடத்துல உட்கார்ந்தோம். ஃபர்ஸ்ட் ஏர்டெல். அப்போ ஏன் பிஎஸ்என்எல் சரிந்தது இவ்வளோ வேகமாக, இவ்வளவு நல்லா வளர்ச்சி அடைந்து 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சதுன்னா, அப்போ எங்களுக்கு எப்படி மார்க்கெட் இருந்ததுன்னா, இந்த எம்ஜிஆர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் காட்சிக்கெல்லாம் கியூ சவுக்கு கட்டி விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அண்ணா ரோடு எக்ஸ்சேஞ்சில் ப்ராக்டிக்கலி ஐ எம் சீயிங், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். சவுக்கு கட்டி கியூ வச்சு நாங்கள் ஆட்களை அனுப்பிச்சோம் கஸ்டமர் சர்வீஸ். கட்டண உயர்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் இது வந்து கட்டண கொள்ளைன்னு சொல்கிறேன். ஏன்னா நியாயமே இல்லை. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால் கடைசியாக ஏற்றணும், அதனால் நாங்கள் இப்போ ஏற்றுறோம் அப்படின்னு ஏற்றுறவங்க நியாயம் சொல்கிறாங்க, அது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கவர்மெண்ட் ரெகுலேட்டர் இருக்காங்க இல்லையா, ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவங்க இந்த கட்டண உயர்வு 2 நாளைக்கு அப்புறம் அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. இல்லை அது வந்து நாங்கள் அனுமதிச்சு தான் நடந்திருக்கு, அவங்களுக்கு தேவை, அவங்க வந்து 2 வருஷமாக விலையேற்றலை, அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால் அது பண்ணுறது நியாயம்தான்னு ஒரு தனியார் நிறுவனம் கட்டண உயர்வை 20% அளவுக்கு கணிசமாக உயர்த்தி சாமானிய மக்களை கொள்ளையடிக்கிறத வந்து அதை நியாயப்படுத்துறது எந்த வகையிலையும் ஏற்கத்தக்கதல்ல. 5G சேவையை நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க, அதுக்காக இந்த கட்டண உயர்வுன்னு நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அதை கட்டண உயர்வு அமுல்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் 5G கொடுக்குறாங்களான்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே இருக்கிற பணம் செலுத்துகிற பயனீட்டாளர்களுக்கு. ஆனால் கட்டண உயர்வு எல்லாருக்கும் 48 கோடி 49 கோடி பேருக்கும் கொடுக்குறாங்கன்போது இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. நீங்கள் சாதாரண பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவனுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நியாயமே இல்லையா? 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் தேவையா? நீங்கள் டெய்லி இல்லை வசூல் பண்ணுறீங்க, மாதம் இல்லை வசூல் பண்ணுறீங்க.